வணக்கம். நான் டாக்டர் சாமுண்டீஸ்வரி சசீந்தர், கன்சல்டன்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன் ஃப்ரம் எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கண்டிஷன் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வந்து உங்களுக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தசை நார்கள் இல்லை ஜாயிண்ட்ஸ் முட்டியில் வந்து இந்த அடி வந்து வரலாம். எப்போ வரலாம்? நீங்கள் வந்து ஒரு ப்ளே கிரவுண்டில் விளையாடுறப்போ, இல்லை வந்து நீங்கள் ஒரு வாக்கிங், ஜாகிங் ஆர் ஜிம் ஆக்டிவிட்டி எந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த டைமில் உங்கள் முட்டி, ஜாயின்ஸு, தசை நார் இதிலெல்லாம் அடிபட்டதுன்னா வரது தான் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் உங்களுக்கு. இப்போ வந்து இதுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்லாம் அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெம் செல் தெரப்பீஸ். அந்த ஸ்டெம் செல் தெரப்பீஸ்னால் என்னன்றதை நம்ம எலாபரேட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு. இந்த ஸ்டெம் செல் தெரப்பீஸ்ன்றது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சி செல்கள் அது வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சைனோவியம் சொல்லுவோம், அங்கேருந்து எடுப்போம். இல்லைனா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு திசுக்கள் அங்கேருந்து எடுப்போம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லேருந்து ஒரு சில செல்களை வந்து ஒரு ஒரு பதப்படுத்த முறையில் நம்ம எடுத்து அதை வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராசஸிங்லாம் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஊசியில் வந்து நம்ம அந்த திரவியத்தை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அந்த ஸ்டெம் செல்களை அடிப்பட்ட இடங்களை நம்ம செலுத்தும் போது அந்த அடிப்பட்ட இடங்கள் சீக்கிரம் ஆறுவதற்கான, இல்லை ரொம்ப நாள் ஆறாமல் இருக்கிறப்போ அது ஆறுவதற்கான பக்குவம் வந்து அதுக்கு வந்து கிடைக்குது உங்களுக்கு. இந்த ஸ்டெம் செல் தெரப்பிகளை வெளியில் இருக்கிற தசைநார் அடி அந்த மாதிரி இப்போ எல்போவில் பார்த்தீங்கன்னா க்ரானிக் டென்னிஸ் எல்போ, இல்லை வந்து உங்களோட ஷோல்டரில் வந்து இந்த ஷோல்டரை சுற்றி இருக்கிற மசில்ஸ் ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து இப்போது சின்னதான ஒரு கிழிச்சல் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து இந்த தெரப்பியை வந்து நம்ம கொடுக்கலாம். உங்கள் முட்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் மெனிஸ்கஸ் சொல்லுவோம். இல்லைனா வந்து ஒரு சிலருக்கு ஏர்லி தேய்மானம், குருத்தெலும்பு ரிலேட்டட் இன்ஜுரிஸ் இதிலெல்லாம் கூட இந்த ஸ்டெம் செல் தெரப்பியை வந்து வெகுவாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு. இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் உங்களோட அடிப்பட்ட தசைகளை வந்து ஆத்துறதுக்கான திறன் கொண்ட செல்களாக இருக்கிறதுனால இது வந்து ஹீலிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி, ஆர்த்ரோஸ்கோபி மருத்துவரை அணுகி அவர்கிட்ட ஆலோசனை பெறணும் நீங்க. ஏன்னா, இந்த பர்ட்டிகுலர் தெரப்பிக்கு நீங்க வந்து ஐடியல் கேண்டிடேட்டா இல்லையா? இது உங்களுக்கு போட்டா இந்த செயல் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இல்லையான்றத நாங்க தான் வந்து ஆலோசனை செய்து, இல்ல உங்கள வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் எம்ஆர்ஐ ஏதாவது தேவை, இல்ல வந்து ஸ்கேன் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிட்டு, அசஸ்மென்ட் பண்ணுவோம் நம்ப. அந்த அசஸ்மென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வி வில் டிசைட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இல்லையான்றது. ப்ளஸ் இதனுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு குட் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபிசியோதெரப்பி மொடாலிட்டிஸ் நாங்க குடுப்போம் உங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸர்சைஸ் புரோட்டோகால்ஸ்லாம் நீங்க பண்றப்போ, உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர் கண்டிஷனிங் அண்ட் ரெக்கவரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் யூ கேன் கோ பேக் டு ஸ்போர்ட்ஸ் அட் ஏர்லி ஸ்டேஜ். ஸோ இதுக்கான வசதிகள் நம்ம இங்கே எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அடிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பிளேயர்ஸ் ஆர் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ், ஏர்லி ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூ இருக்குது, இல்லைனா உங்களுக்கு வந்து க்ரானிக் ப்ரொலாங்டு பெயின் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களை நேரில் அணுகுனீங்கன்னா நாங்கள் அதுக்கான பரிசோதனைகளை பண்ணி உங்களுக்கு இதுக்கான தீர்வுகளை வந்து நாங்கள் சொல்லுவோம். இந்த ஸ்டெம் செல் தெரப்பீஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஜெக்ஷன் தெரப்பி மட்டும் ஸ்டெம் செல் தெரப்பியில வராது உங்களுக்கு. இதிலேயே வந்து மத்த டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் தெரப்பீஸும் இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, பிஆர்பின்னு சொல்லுவோம். பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. உங்களோட ஓன் ரத்தத்தை வந்து இந்த பிளேட்லெட்ஸை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணிட்டு, அதை வந்து ஒரு சிரிஞ்ச் ஒரு இதில் ப்ராசஸ் பண்ணி, அதில் வந்து வரக்கூடிய அந்த திரவியங்களை எடுத்து, இன்ஜெக்ஷனில் எடுத்து நம்ம ஜாயின்ஸ்குள்ளே போடுவோம் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நாள்பட்ட வலி, அதே தசைநார் இன்ஜுரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குருத்தெலும்பு இன்ஜுரிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாயிண்ட்டில் வந்து எஸ்பெஷலி இந்த விளையாட்டு வீரர்களுக்கு குருத்தெலும்பு மொத்தமாக வந்து வந்து உடையிறது, இல்லை குருத்தெலும்பு வந்து ஒரு பெரிய பகுதியில் வந்து டேமேஜ் ஆகிறது, இந்த மாதிரி இன்ஜுரிஸ் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து முட்டி அதிகமான வீக்கம் வர்றது, இல்ல வீக்கம் வந்து வந்து போறது, முட்டி மடக்கி நீட்ட இயலாமல் போற நிலைமை வர்றது, இல்லன்னா வந்து உங்களுக்கு நாள்பட்ட வலி இருந்துகிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி இஷ்யூஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த குருத்தெலும்பு இன்ஜுரிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து இந்த ஸ்டெம் செல்ஸை எடுத்துட்டு நம்ப அந்த குருத்தெலும்புகள வந்து நம்ப திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களுக்கு
உங்களோட ஜாயிண்ட்டை நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். ஆனா, இதுக்கு வந்து நீங்க மருத்துவர வந்து ஏர்லியரா நீங்க அணுகணும். நீங்க கொஞ்சம் ரொம்ப நாள் பட்டு வரப்போ, அந்த அடிபட்ட குருத்தெலும்போ, அந்த சுத்தி இருக்கிற பகுதிகளோ அதிகமான டேமேஜ் உள்ளடி வாங்குறப்போ, நம்ப வந்து இத உங்களால க ஒரு ப்ராப்பரா ரெக்கவர் பண்ண முடியாம போகலாம். அப்போ நீங்க ஏர்லியராவே ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க வரப்போ, நம்ப வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டரான சொல்யூஷன்ஸ் வந்து குடுக்க முடியும். இந்த ஸ்டெம் செல்ஸ் உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா? சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டா இருந்தாலும் சம்டைம்ஸ் அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ், இஷ்யூஸ் வந்து இருக்க தான் செய்யுது உங்களுக்கு. அத ப்ராப்பரான முறையில ஒரு ஹாஸ்பிட்டல் என்விரான்மென்ட்ல கிளீனான செட்டப்ல நாங்க வந்து செலுத்துவோம் உங்களுக்குள்ள. இத வந்து ஒரு ப்ராப்பரான முறையில செலுத்தாதப்போ செப்டிக் ஆகுற ரிஸ்க் இருக்கு உங்களுக்கு. இல்லன்னா ஒரு சிலருக்கு அது வந்து ரியாக்ஷன்ஸ் ஏதாவது வரலாம். ஸோ அத வந்து நம்ம ப்ராப்பரா அசஸ்மென்ட் பண்ணிட்டு, டெஸ்ட் பண்ணிட்டு, அதுல உங்களுக்கு எல்லாம் ஓகேவா இருக்கா? அப்படின்னு அந்த கண்டிஷனிங்லாம் பார்த்துட்டு நம்ம போடுறப்போ, உங்களுக்கு இந்த ரிஸ்க், காம்ப்ளிகேஷன்ஸ் வரத வந்து நம்ம வந்து குறைச்சுக்கலாம். இது உங்களுக்கு லைஃப் லாங் தீர்வு குடுக்குமா? ஒரு ஆர்த்ரைட்டிஸ்க்கு வராங்க பேஷண்ட் எங்ககிட்ட கேட்பாங்க, "டாக்டர் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா போதுமா? அந்த இன்ஜெக்ஷன்லயே எங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா க்யூர் ஆயிடுமா?" அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஆன்ஸரா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் கண்டிஷனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோம். பட் நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல அவங்களுக்கு ஒரு நியூ இன்ஜுரியோ, ஒரு நியூ அடியோ வரப்ப, அப்போ அது ஒரு நியூ இன்ஜுரி கணக்குல தான் வரும். அப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ப அட்வைஸ் பண்றத அவங்க ப்ராப்பரா அந்த புரோட்டோகால், பிசியோதெரபி, ரீஹேப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அந்த அடியானது நம்ம கம்ப்ளீட்டா அவங்களுக்கு க்யூர் பண்ணி ஹெல்ப் பண்ணி தர முடியும். இன்னைக்கு இந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி பத்தி நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி இன்ஜுரீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வந்து எங்கள அணுகுனீங்கன்னா, நாங்க உங்களுக்கு அதுக்கான பரிசோதனைகளை பண்ணி, இதனால உங்களுக்கு பெனிஃபிட் கண்டிப்பா அடைய முடியும்னா, நாங்க உங்களுக்கு அந்த தெரப்பிய வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம வந்து இன்னொரு டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணலாம். மீண்டும் நன்றி, வணக்கம்.